அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபதேர இருந்து இன்னைக்கு டெட் எக்ஸாம் வந்துட்டு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்துட்டு அடுத்த வீடியோ வந்து புக்கில் எங்கெங்கே இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவை போடுவோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. வாங்க கொஸ்டினுக்குள்ள போகலாம். தேவைத்தாளானது முயற்சி தன் மெய்வருத்த கொளி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆ மற்றும் உம். அடுத்த பாருங்க, பின் வருநவற்றில் முன்னிலை வினை எது? முன்னிலை வினை கேட்கிறாங்க. ஓகேங்களா, நீங்க முன்னிலைன்னு ஒண்ணு வந்துட்டு ஆப்ஷன் சி அடிச்சிடக்கூடாது, ஏன்னா இது முன்னிலை பெயர். முன்னிலை வினை அப்படின்றது என்ன அப்படின்னு ஆப்ஷன் பி, சென்றீர்கள், நீங்கள் சென்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலையை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து பாருங்க, பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது? ஒரு வினை இன்னொரு வினையை கொண்டு முடியும், அதான் முற்றச்சம். அதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி, வள்ளி படித்தனால் மகிழ்ந்தாள். அடுத்து பாருங்க, மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? மெய்யெழுத்துக்கள் 18மே மொழிக்கு முதல்ல வராது. ஆப்ஷன் ஏ, மெய்யெழுத்துக்கள் 18. அடுத்து பாருங்க, ஈரிசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இயற்சீர். அடுத்து பாருங்க, கற்றோருக்கு மட்டும் விளங்குபவராகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்றுபவராகவும் அமையும் சொற்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி, திரி சொற்கள். அதாவது இப்போ யானைன்னா வந்துட்டு பாமர மக்களுக்கு தெரியாது, யானை அவங்களுக்கு வந்து தெரியும், பட்டு இப்ப வேலம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், ஆனா படிச்சவங்களுக்கு மட்டுமே தெரியும். உழுவேனா புலி, இது வந்து உழுவே அப்படின்றது படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு புலின்னு சொன்னாதான் தெரியும். ஸோ அதான் கணக்கு. அடுத்து பாருங்க, கூற்று 1, விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். கூற்று 2, ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. இதை வந்து கொஸ்டினை கொஞ்சம் கவனமா அதை படிச்சு ஆன்சர் பண்ணணும். விகார புணர்ச்சிகள் புணர்ச்சி வகைகள் வந்து 3ஆ பிரிக்கலாம், தோன்றுதல், திரிதல், கெடுதல் சொல்லிட்டு. அதே மாதிரி கூற்று 2 பாருங்க, ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொகை அன்று, வேற்றுமை தொடர் அன்றுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கூ வந்துச்சு அப்படின்னா அது 4ஆம் வேற்றுமை தொகையில தான் வரும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, சரியான வேங்கோல் வினை சொற்கள் அமையுமாறு பாடலை பொறுத்துக. ஆக்குவது ஏதனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யானெனில் வெகுளியே போக்குக. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பன இத்தொடரில் சால சிறந்த என்பது, இது ரொம்ப எளிமையான கொஸ்டின். சால, தவ, நனி இதெல்லாம் வந்தாலே வந்துட்டு உரிச்சல் தொடர் தான். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையச்ச சொற்கள் எது? வினையச்ச சொற்கள் உருண்டு தவழ்ந்து நெளிந்து, 3மே வினையச்சம் தான். உருண்டு தவழ்ந்து நெளிந்து, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, உண்டு பிறந்த வளர்ந்த இடத்தினில் இத்தொடரில் பெயரச்சம் எது? பெயரச்சம் ஆண் முடியணும், வளர்ந்த இடம், இது வந்து பெயரச்சம், அப்ப வளர்ந்த. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். பெயரச்சம் தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துக, இலக்கண குறிப்போடு பொருத்தணும். புன்புலம், புன்புலம்னா புன்மை கூட்டல் புலம், புன்புலம். சோ பண்பு தொகை. தாழ் பூந்துரை வினைத்தொகை. பாய்வன பலபின் பால் வினைமுற்று. தடவர உரிச்சல் தொடர். 3, 4, 2, 1. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, பல்பல பலபின் பயங்களி கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று எது? இது ஒண்ணு கொஞ்சம் இந்த முரட்டுத்தனமான ஒரு கொஸ்டின் தான். இதுல பாத்தீங்கன்னா இங்கதான் இப்போ வரும், வல்லினம் அங்கதான் மிகுந்திருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். இத பாருங்க, பல்பல பலபின் பயங்களி கொல்லி. அடுத்து பாருங்க, கூற்று வினைத்தொகையை நன்னூலர் காலம் கடந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். காரணம், வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்துபடி அமைந்து வரும். கூற்று காரணம், கூற்று சரி, காரணம் சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரா வந்து வராது, மற்றதெல்லாம் வரும். அடுத்து பாருங்க, பொறுத்துக. வெண்பா என்ன ஓசை உடையது? வெண்பா வந்து செப்பலோசை உடையது. ஆசிரியப்பா அகவலோசை உடையது. களிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. 4, 1, 2, 3.
ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, அஞ்சு இளஞ்சி சாம்பார் இச்சொற்களில் அமைந்துள்ள போலி வகைகளை முறைப்படுத்துக. ஸோ 5 அப்படின்றது வந்து 5ன்னு சொல்லுவோம். எல்லா வார்த்தைகளுமே மாறி இருக்கு. முற்றுப்போலி. இளஞ்சி அப்படின்றது வந்துட்டு இடைப்போலி. சாம்பார் கடைப்போலி. முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன? இப்ப மாத்திரைன்னு பார்க்கும்போது வந்துட்டு குறிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அப்ப இதுல எதெல்லாம் குறில்னு பார்க்கணும். கா, பி, லா மூணுமே குறில் தான். அப்ப 3. மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. அதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 3 மாத்திரை அதான் சரியானது. அடுத்து பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும். உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி வந்தா உயிரீற்று புணர்ச்சி, மெய் வந்தா மெய்யீற்று புணர்ச்சி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி உயிரீற்று புணர்ச்சி. அடுத்து பாருங்க, 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமை தொகையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இல். அடுத்து பாருங்க, வில்வாள் இலக்கணம் குறிப்பு தருக. வில் வாள், வில்லும் வாளும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உண்மை என்ற மாதிரி இருக்கும், எண்ணுமை. ஸோ எண்ண முடியல, உண்மை தொகை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி உண்மை தொகை, வில் வாள். அது பாருங்க, விற்கொடி இச்சொல்லுக்கான புணர்ச்சி அது. வில் கூட்டல் கொடி விற்கொடி இல்லையா? அப்ப இந்த இல்லு வந்து இறா மாறி இருக்கு, திரிஞ்சிருக்கு. ஆப்ஷன் பி திரிதல் சரியான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம், கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? இடைச்சொல் தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி மற்றொன்று, மற்ற கூற்றல் ஒன்று. இந்த மற்ற அப்படின்றது இடைச்சொல் தொடர். அடுத்து பாருங்க, வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நிலப்பகுதி. அடுத்து பாருங்க, வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தை. குரலில் உள்ள முரண் சொற்கள் பார்க்கும்போது வந்துட்டு வலியார் மெலியார். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கடல் ஓடா கால்வாய் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலைத்து இக்குறளை பயின்று வந்த அணி எது? ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி. அடுத்து பாருங்க, ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. அதுக்கும் ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் என்பது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லி இலக்கண குறிப்பு. ஆடுக செங்கீரை இதை பார்க்கும்போது ஈஸியா தெரியுது, இது வந்து பெயரச்சம் தான். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, பகாபதம் டேஸ் வகைப்படும். பகாபதம் 4 வகைப்படும். என்னலாம்? வினை பகாபதம், பெயர் பகாபதம், இடைப்பகாபதம், உரிப்பகாபதம். அடுத்து பாருங்க, மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வெட்டி அடிக்குது மின்னல். ஓகே, 30 கொஸ்டின் தமிழுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. சொல்லியாச்சு. இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ள ஒரு வீடியோ புக்கில் எங்கெங்க இருக்கு அப்படின்றத முதல் கொண்டு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. காணொலி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.